Hello friends, welcome to TAF IAS Academy. இவ்வளவு நாளா நம்ம ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த TNPSC ல JDO Draftsman Surveyor அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி டீடைலான நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவுல நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விக்கான பதிலும் நம்ம வந்து சொல்ல போறோம். அதாவது வந்து JDO னா என்ன, அதே மாதிரி சர்வேயர்னா என்ன, அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன்னா என்ன, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன சிலபஸ், டைரக்ட் BE வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, அதே மாதிரி டிப்ளமோ மட்டும் முடிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, சர்வேயர் அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் இதுல வந்து ITI கோர்ஸ் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா, சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து 299 அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சப்ஜெக்ட் கோட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ITI-ல சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன், ITI-ல சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அதுக்கு தனியா வந்து சப்ஜெக்ட் கோட் கொடுத்திருக்காங்க. நம்ம எதை ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கான எல்லா சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா TNPSC-ல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்பைன்டு சப்பார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு தான் இருந்தது TNPSC பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, நேமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா JDO, சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ BE, அதுல வந்து சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE இந்த மாதிரி வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 11. சரிங்களா? செப்டம்பர் 11 வந்து லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ITI, அதே மினிமம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ITI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் BE எலிஜிபிளா அப்படின்றத பத்தியே நான் வந்து பின்னாடி வந்து வீடியோல சொல்றேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பைன்டு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ITI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 13 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸையும் பத்தியும் பார்க்கலாம். இதோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 11. சரிங்களா? செப்டம்பர் 11 நம்மளுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு, நம்ம லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. முன்னாடியே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2023 வரைக்கும் JDO எக்ஸாமா இருக்கட்டும், AER இருக்கட்டும், அதே மாதிரி RI எக்ஸாமா இருக்கட்டும், சர்வேயர் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து டெக்னிக்கல் பேப்பர், ஆஃப்டர்நூன் வந்து GS பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த முறை வந்து TNPSC என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா GSக்கு வந்து தனியா எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதாவது பேப்பர் 1 வந்து இதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா GS வந்து பேப்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர் வந்து பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் மாறிடுச்சா சார் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சேஞ்சஸ் இல்ல. பேப்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து GS-உம் செகண்ட் பேப்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தனித்தனியா சொல்லியிருக்காங்க. ஒரே நாள்ல எக்ஸாம் நடக்காம என்ன சொல்லியிருக்காங்க, தனித்தனியா எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, இதோ பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா நவம்பர் 9. சரிங்களா? 9/11/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா காலையில மார்னிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் GK பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது நீங்க சிவில்னா சிவில், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், EEE-னா EEE இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் எழுதுவீங்க. அதுதான் பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, நவம்பர் 11 இருந்து நவம்பர் 14 இந்த மாதிரி 4 டேஸ் நடக்கும். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நாங்க பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TNPSC வந்து இந்த டேட்டை வந்து உங்களுக்கு லேட்டரா நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டிபிகேஷன்லயே வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுல சப்ஜெக்ட் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அப்ளை பண்ணும்போது சப்ஜெக்ட் கோடை வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் கோடை வந்து சொல்லியிருக்காங்க. உங்க
சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நான் நோட்டிபிகேஷன் PDF வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அது நீங்க என்ன டிபார்ட்மென்ட்டோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம குறிப்பா சிவில மட்டும் நம்ம மெயினா பார்த்துப்போம். சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து சப்ஜெக்ட் கோட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 299 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 299 அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் கோட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அப்புறம் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 388 அப்படின்றது சப்ஜெக்ட் கோட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐல சர்வேயர், அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், அதே மாதிரி சர்வேயர், இதுக்கு வந்து சர்வேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 387 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து சப்ஜெக்ட் கோட் கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11 ல இருந்து 14 இந்த 4 நாள்ல தான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து எக்ஸாம் நடக்கும். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி இந்த 4 நாளுக்குள்ள நடக்கும் அப்படின்றத செப்பரேட்டா சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி அப்ளை பண்றது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் கீழே PDFல கொடுக்குறேன், அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. இதுல மெயினா வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, the candidate are slowly responsible for their claims on online application. They cannot blame service provides like internet browsing center common service mistake made. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா. நீங்க இன்கேஸ் என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட எடிட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. எடிட்டிங் ஆப்ஷன் வந்து செப்பரேட்டா ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்கேஸ் நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணும்போது அவங்க சைட்ல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்ன ஒரு ரீசன் சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ப்ரௌசிங் சென்டர் போனாலும் சரி, இல்ல ஓனா அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு தடவைக்கு 2-3 தடவை எல்லாத்தையும் சர்டிபிகேட்ஸ் நீங்க கரெக்டா அப்லோட் பண்றதுல இருந்து, அதே மாதிரி நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறதுல இருந்து எல்லா டீடைல்ஸையும் வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 2-3 தடவை படிச்சு பார்த்து பொறுமையா அப்ளை பண்ணுங்க. அதை தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, போஸ்ட் கோடு. இதுல நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சிவில் மட்டும் இல்லாம மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. நம்ம குறிப்பா வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேகன்சி அப்படின்றத பத்தி பாத்துருவோம் சரிங்களா. போஸ்ட் அண்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நேம் ஆஃப் த போஸ்ட், அதே மாதிரி அந்த போஸ்ட்டுக்கான கோடு. இப்போ சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது நம்ம மேல பார்த்திருந்தோம். சிலபஸ்க்கான கோட தான் சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இது போஸ்ட் கோட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த போஸ்ட் கோட வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுதான் வந்து போஸ்ட் கோட வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி அது என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, ஒரு கேட்டகரிக்கும் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் எத்தனை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது லெவல் ஸ்கேல் வந்து என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ நம்ம குறிப்பா சிவிலுக்கு மட்டும் என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான போஸ்ட் கோடு வந்து 3484. இதுல மொத்தம் 3 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 சரிங்களா. டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இதுக்கான போஸ்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 2114 சரிங்களா. இதுக்கு எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 5 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் ஜேடிஓல பிடபிள்யூடி சரிங்களா. பிடபிள்யூடிக்கு மட்டும் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு எத்தனை வேகன்சி இருக்குன்னா 55 வேகன்சி இருக்கு சரிங்களா. அதுக்கான போஸ்ட் கோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 33 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. அதே ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவுமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வந்து எலிஜிபிள். இதுல மொத்தம் 39 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஸ்பெஷல் ஓவர்சீர் சரிங்களா. ஓவர்சீர் ஆதி திராவிட வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தம் 22 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்வேயர் சரிங்களா. சர்வேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன் போலீஸ் ஹவுசிங் போர்டு கார்பரேஷன், அதுல வந்து 10 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் முத கொண்டு நம்ம சிவில் தான் வந்து எலிஜிபிள் சரிங்களா. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒன்று செப்பரேட்டா இருக்கு. இதுல 15 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து ஐடிஐக்கான குவாலிஃபிகேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப டைரக்ட் பி இதுக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எலிஜிபிள். அது எப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இந்த டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸை பத்தியும் இதுக்கு சப்ஜெக்ட் கோட் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தியும் நான் சொல்றேன். டைரக்ட் பி என்ன படிக்கணும், அதே மாதிரி ஐடிஐ ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்ன படிக்கணும் அப்படின்றத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்றேன். இப்ப டிராஃப்ட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்றத பத்தியும் நான் உங்களுக்கு பின்னாடி டீடைலா சொல்றேன். சரிங்களா? டிராஃப்ட்ஸ்மேன் அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த PDF வந்து ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா சர்வேயிங் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கு. இதுல மொத்தம் 42 போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. இதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்திருக்காங்கன்னா 861 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல சிவிலுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வேகன்சி இருக்கு. அதை பத்தி எவ்வளோன்றதையும் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து டீடைலா சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல 3.1 அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல எபோ மென்ஷன் பண்ணியிருக்க வேகன்சி எல்லாமே டெண்டன்டிவ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து நினைப்பீங்க இது வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய பேர் இந்த சொன்ன பதிலுக்கு வந்து இதுல ஒரு பாயிண்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து டெண்டன்டிவான வேகன்சி தான். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், குறைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி, ஆனா வேகன்சியை கண்டிப்பா நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தியும் டிஎன்பிஎஸ்சி இந்த 3.1 அப்படின்றதுல செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால வேகன்சி கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். இந்த 861 அப்படின்றதே ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த வேகன்சியே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அபிஷியலா இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் லிமிட், இத பத்தி தான் பார்க்க போறோம். ஏஜ் லிமிட்டை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட்ல அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிராக்கெட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் நாட் பிலாங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓபிசி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேட்டகரியை தவிர்த்து மற்ற கேட்டகரியில இருக்கிறவங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்குது, மற்ற கேட்டகரியில இருக்கவங்க யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஜெனரல் கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத இதுல செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த காலம்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் என்னன்றத சொல்லியிருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பாத்துக்கங்க. சரிங்களா? இதை தவிர்த்து மற்ற கேட்டகரியில இருக்கவங்க யாருக்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அது இதுல சொல்லிட்டாங்க பாருங்க. இதோ பாருங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தெளிவாவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்கன்றத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து ட்ரிபிளி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்படின்னா டைரக்ட் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது ட்ரிபிளி இல்லைன்னா இசி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம சிவிலுக்கு மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளானிங் அசிஸ்டன்ட் சீரியல் நம்பர் 3ல பிளானிங் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த மஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிளா, பி எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதிலும் இப்ப நான் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட காமிக்க போறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம எதுக்கெல்லாம் சிவில் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன்ல கிரேட் 3. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ், பிடபிள்யூடி அந்த மாதிரி செப்பரேட்டா பார்த்திருந்தோம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
அதே மாதிரி தான் JDO சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர்சீருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சர்வேயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத செப்பரேட்டா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க, டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் NTC-ல நீங்க டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் இதுல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஐடிஐல நீங்க வந்து சர்வேயர் முடிச்சாலும் சரி, ஐடிஐல டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்க ஒன்லி வந்து ஐடிஐல சர்வேயர் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்வேயர் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஐடிஐல டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு, இதுக்கு நீங்க எலிஜிபிள். சரிங்களா? அதே சமயத்துல டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இப்போ இந்த டைரக்ட் பிஇ பத்தி டீடைலா நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிப்ளமோ சிவில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4.3.2 இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பத்தி தான் நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். இதோ பாருங்க, the post for which prescribed qualification in diploma in a particular subject then the degree, இதோ பாருங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, degree in a subject will be considered higher qualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the candidate possess degree in the subject also eligible to apply அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செப்பரேட்டாவே இதுல ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அதாவது மேல வந்து நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். நீங்க வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நாங்க என்ன பண்ணிப்போம், ஹையர் குவாலிஃபிகேஷனா கன்சிடர் பண்ணிப்போம். இதுக்கு நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் அப்படின்ற பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி அபிஷியலாவே இந்த பாயிண்ட்ல 4.3.2 இந்த பாயிண்ட் செக் பண்ணி பாருங்க, இதுல செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. ஆனா அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதை நீங்க கவனிக்கணும். எக்ஸப்ட் ஃபார் the post அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா இது வந்து சிவிலுக்கான வேகன்சி கிடையாது, அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படின்றது சிவிலுக்கான வேகன்சி கிடையாது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கங்க. மற்றது எல்லாமே அதாவது சிவில்னா சிவில், ட்ரிபிள்னா ட்ரிபிள், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், இதுல எல்லாத்துலயும் நீங்க டைரக்ட் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எலிஜிபிள். அதே மாதிரி அடுத்து நான் இன்னொரு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்க போறேன், அதையும் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, அந்த பாயிண்ட்ல சொன்ன இன்னொரு பாயிண்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, 4.3.5.3 அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அதுல ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம்ல, அதை நீங்க எந்த பேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஹெச்எஸ்சி, அதாவது எஸ்எஸ்எல்சினா 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே சமயத்துல நீங்க 12th படிக்காம டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்க டிப்ளமோ முடிக்காம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது இந்த மாதிரி இது சம்பந்தமா சிவில் சம்பந்தமா, அதாவது HSC டிப்ளமோ சம்பந்தமா நீங்க எதனா ஒரு ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, அதையும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இது கூட பிளஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, பிஇ பிடெக் தான் சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, பிஇ பிடெக் அப்படின்றத செப்பரேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஆர்டர்ல முடிச்சிருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பா எலிஜிபிள். இதுல வந்து ஸ்லாஷ்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க, இல்லையா 10th 12th அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம், அப்படி முடிச்சாலும் எலிஜிபிள் தான். சரிங்களா? இல்லனா நீங்க 10th அதே மாதிரி டிப்ளமோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி இப்படி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? மினிமம் தான் வந்து மேல மஸ்ட் பொசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழே இன்னொரு பாயிண்ட்ல டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால டைரக்ட் பிஇ முடிச்சவங்க தாராளமா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதனால இதை பத்தியே யோசிக்காம இந்த எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி இது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்டை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் கோடுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தமிழுக்குன்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று கொடுப்போம், அது வந்து நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணியிருக்கணும். அதனால நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதுக்கு இன்டர்வியூ இருக்கா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ரிட்டன் மட்டும் தான். சரிங்களா? அதாவது டெக்னிக்கல் மட்டும் எவ்வளவு பேப்பர் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன், ஜிஎஸ் எவ்வளோன்றத சொல்லியிருக்கேன். இதை வச்சு என்ன பண்றாங்கன்னா 1:3 இல்லனா 1:2 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அதுல வரவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவோம் அப்படின்றத பத்தியும் டிஎன்பிஎஸ்சி இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 1, இதுக்கு முன்னாடி பேப்பர் 1 டெக்னிக்கல் அப்படின்னு இருந்தது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இப்போ நாங்க கொடுத்திருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான், 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ல நீங்க கண்டிப்பா 40%, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 100க்கு 40 கொஸ்டின் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டா போட்டுருக்கணும். அப்படி கரெக்டா போட்டா மட்டும்தான் உங்களோட டெக்னிக்கல் பேப்பரையும் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் வேல்யூவேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின். இது ரெண்டுமே டோட்டல் பண்ணா 75 + 25 போட்டா உங்களுக்கு மொத்தம் 100 கொஸ்டின் வந்துருச்சு. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அதுல வந்து 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 300 கொஸ்டின் ஆச்சு. இது 300 இன்டு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 அப்படின்னு போட்டா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது, 480 மார்க் வருது. சரிங்களா? 300 இன்டு 1.5 போட்டா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், மொத்தம் 480 மார்க்குக்கு தான் நீங்க டோட்டலா இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க. இதுல வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடீஸ், இதுக்கு வந்து OMR பேசிஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேப்பர் 2 CBT 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா CBT பேப்பர், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆன்லைன்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? பேப்பர் 1 தான் உங்களுக்கு OMRல இருக்கும், பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா CBT மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மார்க் வந்து 450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இருந்த டவுட் என்னன்றதை நான் சொல்லிட்டேன், அதாவது டைரக்ட் பி வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த சிவில் முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. அதாவது மொத்தம் 3 கோடு இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோடு 299 ஒன்று இருக்கு. அதே மாதிரி சர்வேயர் ஐடிஐ சர்வேயருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கு. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு தனியா ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கு. எதை நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலையும் இப்போ நான் வந்து சொல்ல போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளானிங் அசிஸ்டன்ட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதே சமயத்தில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லனா டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லனா டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க. அப்படினா இந்த மாதிரி பிளானிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். இதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிவிலுக்கு வந்து 299 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவலா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இருக்குல்ல, இதுக்கும் வந்து சப்ஜெக்ட் கோட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 299. இந்த 299 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி அதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அதான் நம்ம ஹைவேஸ் பார்த்திருந்தோம், பிடபிள்யூடி பார்த்திருந்தோம். இது எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் கோட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 299 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்பெஷல் ஓவர்சீர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் கோடு 299. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிப்ளமோ பிளஸ் பிஇ ரெண்டுமே முடிச்சிருந்தாலும் சரி, 299 சப்ஜெக்ட் கோட கம்பல்சரி நீங்க படிச்சு தான் ஆகணும். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் எல்லா பாயிண்ட்லயுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சர்வேயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேள்வி தான் எல்லாருக்கும் வரக்கூடிய முக்கியமான கேள்வி. ஃபீல்டு சர்வேயர் அப்படின்னு ஒன்று பார்த்திருந்தோம். இதுல சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கோட 299 சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ட்ரேடு சர்வேயர், அதாவது சர்வேயர்ல ஐடிஐ வந்து சப்ஜெக்ட் கோடு 387 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பிஇ முடிச்சிருக்கீங்க, பிஇ சிவில் வந்து முடிச்சிருக்கீங்க, 10th 12th பிஇ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அப்படி இல்லனா டிப்ளமோ பிளஸ் பிஇ ரெண்டுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த சர்வேயருக்கான போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? ஆனா நீங்க என்ன சிலபஸை படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த 299 இந்த சிலபஸை மட்டும் தான் படிக்கணும். சரிங்களா? இந்த 299 அப்படின்ற சிலபஸை மட்டும் தான் படிக்கணும். சரிங்களா? இந்த 387 இந்த சிலபஸை வந்து நீங்க படிக்க கூடாது. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 387 அப்படின்றது வந்து யார் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது சர்வேயர்,
ஐடிஐல சர்வேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐல சர்வேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 387 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 387 அப்படின்றது சப்ஜெக்ட் கோட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு சிலபஸை பத்தி தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நான் அதை பத்தியும் டீடைலா சொல்றேன். சரிங்களா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து ஃபீல்டு சர்வேயரை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒன்லி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த பேப்பருக்கு நீங்க குவாலிஃபை தான். அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த பேப்பருக்கு நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் தான். சரிங்களா? எவ்வளவு போஸ்டிங் கொடுத்திருக்காங்களோ அந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள் தான். ஆனா சப்ஜெக்ட் கோடு 299 இத மட்டும் தான் படிக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் பேப்பர் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு சிலபஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க கூடாது. சரிங்களா? ஐடிஐக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சிலபஸ் கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நீங்க படிக்க கூடாது. ஜேடிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 299 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கோடு கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் தான் நீங்க படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி தான் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, டிராஃப்ட்ஸ்மேன்ல சிவில் இன்ஜினியரிங் 299 டிப்ளமோன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐல வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடிச்சவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா 388 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இந்த 299 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபீல்டு சர்வேயர் போஸ்டிங்க்கும் செலக்ட் ஆவீங்க, டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்டிங்க்கும் செலக்ட் ஆவீங்க. அதே சமயத்தில் ஜேடிஓக்கான போஸ்டிங் நான் நிறைய சொல்லியிருந்தேன்ல, அதுக்கும் வந்து செலக்ட் ஆவீங்க. சரிங்களா? நீங்க எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள். இது ஒன்லி ஃபார் டிராஃப்ட்ஸ்மேன்ல ஐடிஐ முடிச்சவங்க மட்டும்தான் இந்த சிலபஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 388 அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சப்ஜெக்ட் கோடை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபீல்டு சர்வேயரை பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஃபீல்டு சர்வேயர் அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐல சர்வே முடிச்சாலும் சரி, ஐடிஐல டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வேயர் கம் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஐடிஐல சர்வேயர் மட்டும் முடிச்சிருக்கீங்க, இல்ல ஐடிஐல டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செப்பரேட்டா ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ, இப்போ ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சிருக்கீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிள். ஐடிஐல சர்வேயர் முடிச்சிருக்கீங்கன்னா சர்வேயர் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க எலிஜிபிள். நீங்க வந்து இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்றது ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ டைரக்ட் பிஇ முடிச்சவங்க எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் கோடு மட்டும் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ சைஸ் நம்ம எப்படி கொடுக்கணும், அதுல போட்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்க டேட்டாஸை மென்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இதோ கொடுத்திருக்காங்க பாருங்க 4.5 அதே மாதிரி 3.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோக்கு கீழே கண்டிப்பா உங்க நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போட்டோலாம் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலனா நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல கூட போய் உங்க போட்டோவை கொடுங்க, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற சைஸ்க்கு வந்து அவங்களா வந்து கிராப் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? போட்டோஸ்லாம் கரெக்டா கொடுங்க. அதே சமயத்தில் போட்டோக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் செப்பரேட்டா சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர், இதுல நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. போத் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர் தான் நீங்க கொடுக்கணும், வேற வேற கொடுக்க முடியாது. எக்ஸாமினேஷன் சென்டர் 1 சென்டர் 2னு ரெண்டு இருக்கும். மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து எங்க இருக்கீங்களோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல இருந்தே படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊரே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் 1ல கொடுங்க. சரிங்களா? ரெண்டாவது சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை வேற என்ன சென்டர் இதுல இருக்கு அப்படின்னா அதை கொடுங்க. இல்ல நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஊரோட டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த ஊர்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த ஊரை வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் 1ல கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் 1ல மெயினா வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல தான் சென்டர் 2கே வந்து போவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை ப்ரிவியூ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து கவனமா பண்ணுங்க, இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க.
எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான், இது எல்லாருக்குமே தெரியும். இது போக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேமை போட்டே சேவ் பண்ணிக்கங்க. இப்போ 10th அப்படின்னா SSLC 10th அப்படின்னு சொல்லிட்டு உங்க PDFலயே வந்து சேவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து இவங்க கொடுத்திருக்க கேபிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எதையும் வந்து தப்பா அப்லோட் பண்ணிடாதீங்க. சில பேர் 10th பதிலா 12th கொடுப்பாங்க, கம்யூனிட்டிக்கு பதிலா வந்து டிகிரியை கொடுப்பாங்க, இந்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ, அவங்க எல்லாரும் வந்து என்ன சர்டிபிகேட் என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும் அப்படின்றதையும் இதுல TNPSC தனியா வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PSTM பத்தி சொல்லியிருக்காங்க. PSTM பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ டிப்ளமோ ITI வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் முடிச்சிருந்தா எலிஜிபிளா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 4.1.1 இந்த பாயிண்ட்டை பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரி இஸ் ஏ பிரிஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே சமயத்துல அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஷெல் பி ஸ்டடிட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டிகிரி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் நீங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் இப்போ வந்து ME MTech இந்த மாதிரி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ME MTech அந்த போஸ்ட் கிராஜுவேட்டையும் நீங்க தமிழ் மீடியத்துல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் வந்து UG கிராஜுவேட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இதுல வந்து PSTM சம்பந்தமா டவுட் இருந்ததுன்னா இதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க 4.1.1 அதே மாதிரி 4.1.2 இந்த பேஜ் நம்பர் 50ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, PSTM சர்டிபிகேட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. இதை தனியா நீங்க பிரிண்ட் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வுல இதுல செப்பரேட்டா வந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்கும். அதுல 100ல நீங்க மினிமம் 40 கொஸ்டின் போட்டாலே இந்த பேப்பருக்கு வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சப்ஜெக்ட் கோட நோட் பண்ணிக்கங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து சேம் தான். என்னன்னா not 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம AE பார்த்திருப்போம், அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும்
JDO பொறுத்த வரைக்கும் SSLC ஸ்டாண்டர்ட்ன்றத தனியா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் 2 படிப்பீங்கல்ல, ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு GK படிப்பீங்களா, அதே பேட்டர்ன் தான், அதே சிலபஸ் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவென்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட அதே சிலபஸ் தான். இது இப்போ 9th யூனிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 75 கொஸ்டின் வரும். 25 கொஸ்டின் தான் இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சரிங்களா. நம்ம இதுக்கு எல்லாமே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். அதே சமயத்துல டெஸ்ட் பேட்சும் வந்து டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே வந்து கொடுக்குறோம். இதை பத்தி நான் வந்து உங்களுக்கு கடைசியா சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இப்பதான் வந்து பேப்பர் 2வே நம்ம வந்து பார்க்க போறோம். பேப்பர் 2ல மெயினா வந்து சப்ஜெக்ட் கோட் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 299 அப்படின்றது சிவிலுக்கு சொல்லியிருந்தேன். இதை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, இப்போ வந்து ஆர்கிடெக்சர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 431 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆர்கிடெக்சருக்கு வந்து பேஜ் நம்பர் 59 இருக்கு. இதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் ஆர்கிடெக்சருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கும் வந்து சப்ஜெக்ட் கோட் என்ன சொல்லியிருக்காங்க, 310 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கிறது சிவில் இன்ஜினியரிங். இந்த நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, சப்ஜெக்ட் கோடு 299 அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த 299ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா JDO சிலபஸ் வந்து படிச்சிருப்போம் சரிங்களா. JDO சிலபஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த சிலபஸ்ல இருக்கிறதான் இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், இந்த அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ், சர்வேயிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதே தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சர்வேயர், அதே சமயத்துல டிராஃப்ட்மேன், இதுக்கும் இந்த சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இப்ப டிப்ளமோ மட்டும் முடிச்சவங்களும் சரி, அதே சமயத்துல டிப்ளமோ BE முடிச்சவங்களும் சரி, டைரக்ட் BE முடிச்சவங்களும் சரி, இந்த ஒரு சிலபஸை மட்டும் தான் நீங்க படிக்கணும் சரிங்களா. சர்வேயருக்கு டிராஃப்ட்மேனுக்கு செப்பரேட்டா ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த சிலபஸை மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர், டிராஃப்ட்மேன் அந்த சிலபஸை வந்து நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு டிப்ளமோ சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி தான் ட்ரிபிளிக்கும் அதே மாதிரி தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து இதுல இருக்கு. சிலபஸ் எல்லாமே வந்து இந்த PDFலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க தனியா சிலபஸை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே இந்த PDFல இருக்குது. அதான் நோட்டிபிகேஷன் PDFலயே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது எந்த பேஜ் நம்பர்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கும் சப்ஜெக்ட் கோடு EEE, ECE அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அதை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, ட்ரேடு, டிராஃப்ட்மேன், சிவில், ITI ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம். அதில் வந்து டிப்ளமோ, BE, அதே சமயத்தில் ITI முடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த சிலபஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிலபஸை ITI ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து ITIயில் டிராஃப்ட்மேன் முடிச்சிருந்தாலும் சரி, ITIயில் சர்வேயர் முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கான சப்ஜெக்ட் கோடை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ITIயில் டிராஃப்ட்மேன் முடிச்சிருக்கீங்கன்னா இது பேஜ் நம்பர் 82 இருக்கு. பேஜ் நம்பர் 82ல சப்ஜெக்ட் கோட் 388 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்வேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட படிச்சிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய டாபிக் தான் செப்பரேட்டா வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங், அடுத்து பாருங்க பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கா, ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். செயின் சர்வேயிங், அப்புறம் வந்து காம்பஸ் சர்வேயிங், பிளேன் டேபிள் சர்வேயிங், ரோடு இன்ஜினியரிங், இது வந்து ஹைவேஸ்ல வந்து நீங்க செப்பரேட்டா படிப்பீங்க. ரோடு இன்ஜினியரிங் 1, ரோடு இன்ஜினியரிங் 2 சொல்லி செப்பரேட்டா இருக்கு. டோட்டல் ஸ்டேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜிபிஎஸ் பத்தியும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து இந்த சப்ஜெக்ட் கோட்ல வரும் சரிங்களா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐல நீங்க வந்து சர்வேயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன வரும்னா 387 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஐடிஐல நீங்க சர்வேயர் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சப்ஜெக்ட் கோட் தான். ரெண்டுத்துக்கும் வந்து சிலபஸ்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங், அதுல வந்து பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் செப்பரேட்டா இருந்த யூனிட்டை இதுல வந்து ஒரே யூனிட்டா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செயின் சர்வேயிங் அப்படின்றது ஒரு யூனிட் இருக்கு. அதே மாதிரி காம்பஸ் சர்வேயிங் டிராஃப்ட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிலபஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி இதை செக் பண்ணிக்கங்க. தியோடலைட் அப்படின்றது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி CAD அதாவது ஆட்டோ CAD அதுல சின்ன சின்ன முக்கியமான டூல்ஸ்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பில்டிங் அண்ட் டிராயிங் இதை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா JDO அதே மாதிரி சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் TNPSC AE இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா TNPSC JDO சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இதை பத்தி டீடைலான வீடியோஸ் வந்து பார்த்திருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கோர்ஸ் டீடைலை பத்தி தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இருக்கு அப்படின்றத பத்தி இப்போ நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா. அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா JDOக்குன்னு செப்பரேட்டா நம்ம வந்து புதுசா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். JDOவும் சரி, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவில்கான செப்பரேட் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, இதுல நான் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி எல்லாமே இதுல சொல்லியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல்ல இந்த இமேஜ் வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கிறதுலே ஃபீல்டு சர்வேயருக்கு தான் அதிக வேகன்சி 299 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்க ஐடிஐல சர்வேயர் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த 299 வேகன்சிக்கும் நீங்க எலிஜிபிள் தான் சரிங்களா. நீங்க ஐடிஐல டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 142 வேகன்சி வந்து இதுல கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்க எலிஜிபிள் சரிங்களா. நீங்க டிப்ளமோ டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் தான். ஆனா நீங்க சப்ஜெக்ட் கோடு 299 தான் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. இதை தாண்டி மத்த எல்லாமே இந்த டிப்ளமோ பிஇ முடிச்சவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா மிச்சம் இருக்க கூடிய போஸ்டிங் பாருங்க, JDOல PWD அதே மாதிரி இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஓவர்சீர் சர்வேயர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஐடிஐ அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனை தவிர்த்து டிப்ளமோ முடிச்சவங்க டைரக்ட் பிஇ முடிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் சரிங்களா. இதுல மொத்தமா எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 680 சிவிலுக்கு மட்டும், ஒன்லி ஃபார் சிவில் மட்டும் தான் நான் சொல்றேன். மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ அதெல்லாம் நான் சொல்லல. ஒன்லி ஃபார் சிவிலுக்கு மட்டும் எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 680 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சிவிலுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து OMR பேசிஸ்ல சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு நடக்கும், நவம்பர் 9 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டெக்னிக்கல் பேப்பருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது CBT மோட்ல இருக்கும். நவம்பர் 11 இருந்து நவம்பர் 14 இந்த டேட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது ரிலேட்டடா TNPSC AE சம்பந்தமா ஆல்ரெடி வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து AE JDO ரெண்டுத்துக்குமே நீங்க படிக்கிறதா இருந்தா அந்த டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஒரு 3 யூனிட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த யூனிட்டுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்றோம். ஆன்லைன்ல அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபர்தரா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே சமயத்துல வந்து டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TNPSC AEக்கு வந்து செப்பரேட்டா KRS பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த KRS பேட்சுக்கான டெஸ்ட் பேட்ச் அட்மிஷனும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு தான் இருக்கு. இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே இருக்கு சரிங்களா. இப்போ நீங்க வந்து AE JDO ரெண்டுத்துக்குமே படிக்கிற மாதிரி இருந்தா டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க வந்து ஒன்லி ஃபார் JDOக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒன்லி ஃபார் சர்வேயருக்கு மட்டும் படிக்கிறீங்க, ஒன்லி ஃபார் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ்
டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம போட போறோம் சரிங்களா. ஆன்லைன் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இது சம்பந்தமா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட போறோம் சரிங்களா. மேலும் அட்மிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழ தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கணும். 9500384300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 8668029422 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா JDO AE சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இது சம்பந்தமான அட்மிஷன் டீடைல் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க சரிங்களா. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS அகாடமில இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா நிறைய வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் ரெகுலர் பேட்ச் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த JDO 2023ல நடந்த JDOல மொத்தம் 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்சவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 16th ரேங்க் செல்வ பாண்டி விருதுநகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 16th ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி திவாகர் இவர் வந்து ஸ்டேட் 25th ரேங்க், சிவசங்கர் அப்படின்றவர் ஸ்டேட் 62nd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இந்த மாதிரி டோட்டலா வந்து 21 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த JDOல கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் 3rd ரேங்க் சிவசங்கர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இவர் ஸ்டேட் 3rd ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாரு. அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டடா எல்லாமே வந்து கோர்சஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம TAF IAS அகாடமில ஒரு டெலகிராம் சேனல் வந்து இருக்குது. அந்த டெலகிராம் சேனல் அதாவது TNPSC AE JDO RRB இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெலகிராம் சேனல்ல 9000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 15 क्वेश्चन வந்து ஸ்பாட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அந்த ஸ்பாட் டெஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. இந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா. இதுதான் நம்ம பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் TNPSC JDOக்கான நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீடைலா பார்த்தாச்சு. எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப வரப்போற 2024 உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. TNPSC JDO அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது ரிலேட்டடான ஆன்லைன் கோர்ஸும் டெஸ்ட் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் இத பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சரிங்களா. எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். Thank you.